வரராஜன், நேதாஜி மக்கள் கட்சி. பதிவு இது உனக்கு தாயா. கேப்டன் குடும்பத்தை பற்றியோ அந்நியாரை பற்றியோ விஜயகாந்த் அண்ணனை பற்றியோ குறை சொன்னால் செருப்படி கொடுக்குறது ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் தான். ஆனால் உனக்கு கொஞ்சமாவது அறிவிங்கிறது இல்லையா? நீ பெரிய மனுஷன் தானே. நீ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிருக்கல. நீ பென்ஷன் வேண்டான்னு எழுதி கொடுத்துரு. நீ வாங்குகிற பென்ஷன் யாரோடது? எங்கள் மக்கள் வரி பணத்தை நீ வாங்குற. விஜயகாந்த் கட்சியில் கோடி கோடியாக கொள்ளையடிச்சா நீ பார்த்தியா? அவங்க காலேஜ் விற்பாங்க, எதுவும் விற்பாங்க, சொந்தமாக சுயமாக சம்பாரிச்சு விற்ற காலேஜியா? அதை பற்றி நீ ஏன் பேசுகிற? அவங்க சம்பாரிச்சு போய் விற்பாங்க, என்னமும் செய்வாங்க. சென்னையில் ஒரு வீடு கட்டி அரை வரையாக கிடக்கு. நீ சொல்கிற மாதிரி பணம் இருந்தால் அந்த வீடு அவங்க கட்டி முடிக்க வேண்டியதானே? ஆளுங்கட்சியில் பணம் வாங்குறான்னு சொல்கிறீல்ல, எந்த ஆளுங்கட்சிக்காரன் கொடுத்தா சொல்ல சொல்லு. நீ கையும் களவுமா பிடிச்சியா? இல்லை கொடுத்தேன்னு சொன்னானா அதை வெளியே கொண்டு வா. பென்ஷன் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல நீ யார்? 15,000 ரூபா பெட்ரோல் டெய்லி போடுவாங்கன்னு சொல்கிறீங்களா? அது ஒரு நாளைக்கு நாங்கள் போட்டு போகிறோம் அந்த பெட்ரோலை. எம்எல்ஏ பென்ஷன் அந்த அம்மா வேண்டான்னு சொன்னால் எல்லோரும் எழுதி கொடுத்துரு. எல்லாரும் பென்ஷன் வேண்டான்னு எழுதி கொடுத்துருங்க. எங்களுக்கும் அந்த பென்ஷன் வேண்டாயா. அந்நியாரும் வேண்டான்னு சொல்லி நாங்கள் எழுதி கொடுக்க சொல்கிறோம். நீ பென்ஷன் வாங்கக்கூடாது. எந்த எம்எல்ஏ ரிட்டையர்ட் ஆனாலும் பென்ஷன் வாங்கக்கூடாது. ஏன்? இதுக்கு முந்தைய அவர் ஒரு எதிர்கட்சிக்காரு. அவருக்கு பாதுகாப்பு வீன்னு காரில் பிறந்தார்ல, என்ன கேஸ் அந்த காரில் வந்தாளா? இன்றைக்கி இருக்கிறவன் பாரு, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எதிரி இல்லாத கட்சி. அவனுக்கு பின்னால் 4 வண்டி போகுது, முன்னாடி 4 வண்டி போகுது. வீன்னு சைலண்டில் போகிறாங்கல்ல, அதை ஏன் பேச மாட்டேங்கிற? அவர் ஒரு நாளாவது அந்த கார் கேட்டாரா? தேவையில்லைன்னு வந்தார். இந்த கட்சியை பற்றி பேசினவனுக்கு செருப்படி நான் தான் கொடுப்பேன். நிறுவி நீ என்ன வேணாலும் போய் சொல்லி நிறுவி. கோடீஸ்வரிங்க அதுங்க இதுங்க. கோடீஸ்வரினா கவர்மெண்ட் விட்டுட்டு நீ வாங்குற இல்லை. அவங்க புதுசாக எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. கேட்காக பென்ஷன் கொடுத்ததே ஆகணும். கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் எல்லா எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு போங்க. இப்போ எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் ராஜினாமா பண்ண வேண்டாம், நீங்கள் எம்எல்ஏ சீட்டில் இருங்க, பென்ஷன் வேண்டாம்னு எழுதி கொடுத்துருங்க. எழுதி கொடுங்க, எங்களுக்கு இந்த பென்ஷன் வேண்டாம். இதை பற்றி தரக்குறைவாக இன்னொரு தடவை பேசுனேன்னு வச்சுக்கோ. எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்கிறே இல்லை, தேவையில்லாமல் பேச்சை விட்டு நம்ம பேசாத. யார்கிட்டையாவது சூட்கேஸை வாங்கினோமா கொடுத்தோமா அதை நீ பார்த்தா சொல்லு, நிறுவி. இது இனிமேல் நீ இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் பெரிய மனுஷங்க நான் பார்க்குறேன். என்னுடைய மதிப்பை நான் காப்பாற்றிக்கிறேன், உன்னோட மதிப்பை நீ காப்பாற்றிக்கோ. அத்துமீறி பேசுனேன்னா விஜயகாந்த் சொன்ன மாதிரி அடி உதைக்கு ஃபர்ஸ்ட் எங்கள் உதயத்தை இருக்கும். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.